இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்ல என்னதா பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒற்றுமை. இன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகிற அளவுக்கு போயாச்சு. வீட்டுல சண்டை வந்து பிரிவினைகளா இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. எனக்கு பிரிவினையா இருந்தா பிடிக்காது சாமி, குடும்பத்தோட இருந்தாதான் பிடிக்கும். ஆனா என்னமோ தெரியல, ஏன் நட்சத்திரமோ அவர் நட்சத்திரமோ எங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஜாஸ்தியா வருது. இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறவா நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த பிரச்சனைகளை தீர்த்து ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்ன முறைகள் அப்படிங்கறத இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நம்ம பார்க்கக்கூடியது. இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இந்த விதமான கஷ்டங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஒரு ஜாதகத்துல ஒரே விதமான ராசி இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியா வரும். பொருத்தத்துல பார்த்துட்டேன்னா முக்கியமான சில பொருத்தங்கள் இல்லைனாலும் இந்த பிரச்சனைகள் வரும். தசா கூட்டுன்னு சில பேர் பாப்பா இப்ப பார்க்க முடியறது கிடையாது. இந்த மாதிரி தசா எதிர்விதமான தசையோ எதிர்விதமான புக்தியோ நடந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் நிறைய வந்துடுறது. இந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிவினை இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாட்டு முறை பண்ணணும்? எத்தனையோ விதமான பிரார்த்தனை பண்ணிட்டாலும் அது சரியாகிறது இல்லையே. சரி, இதுக்கு என்ன வழிபாட்டு முறை ரொம்ப விசேஷகரமா இருக்கும்? இப்ப அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆலயங்கள்ல பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா வேப்பும் அரசும், அதாவது வேப்பமும் அரசமும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளையார். இந்த பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை, அதாவது நினைச்சு அருகம்புல் மாலையா கட்டி தினமும் 11 தடவை சுத்தி வந்து 2 நெய் தீபங்கள் ஏத்துறது ரொம்ப விசேஷகரமானது அப்படின்னு சொல்லலாம். 108 நாளைக்கு இப்படி தொடர்ந்து பண்ண 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 கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், ஒற்றுமைகள் சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரகநிலை ராகு கேதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சாந்தமான இல்லாத ஒரு கிரகநிலை, மேலும் ஒரு தசை இன்னொரு தசை ஏற்று இல்லாத தன்மைகள் இருக்கும் பொழுது இந்தவான பிரச்சனைகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. அதனால அரசும் வேம்பும் கலந்த மரங்கள் கொண்ட பிள்ளையார், அரசும் வேம்பும் சேர்ந்த மரத்துடன் இருக்கக்கூடிய பிள்ளையார தரிசனம் பண்றது, நீங்க சுத்தி 11 தடவை சுத்தி வந்து 2 தீபங்களை ஏத்தி நல்ல பிள்ளையாட்ட பிரார்த்தனை பண்றது, அருகம்புல் மாலை சாத்துறது, 108 நாள் இப்படி விடாது நீங்க சுவாமியை பிரார்த்தனை பண்ண நிச்சயம் ஒற்றுமைகள் கூடி வரும், பிரச்சனைகள் தீரக்கூட வாய்ப்புகள் உண்டு.